இந்த விசுவாசம் எவ்வளவு ரொம்ப முக்கியம் தெரியுமா? எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ அதே அளவுக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவனுக்கு. எந்த அளவுக்கு ஒரு சமைக்கிறோம், எவ்வளவு எஃபர்ட் எடுத்து சமைக்கிறோமோ அதே அளவுக்கு சாப்பிடுறது முக்கியம் இல்ல. அதே போல சிலுவையில அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளுடைய விசுவாசம் முக்கியம்னு எதிர்பார்க்கிறார். கவனிங்க, ரொம்ப சீரியஸான மேட்டர். எந்த அளவுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார், அவ்வளவு பாடுபட்டார், வேதனை அனுபவிச்சார், அவமானங்களை, அசிங்கங்களை, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போனார், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் செஞ்சு வச்ச அந்த காரியம் தான் சொல்ற சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை விசுவாசிகள், அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு சிலுவை முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறது தேவன் அந்த அளவுக்கு பெருசா பாக்குறாரு. விசுவாசம் அவ்வளவு பெருசுங்க தேவனுடைய பார்வையில. நான் சொல்றேன், விசுவாசம் அவ்வளவு பெருசு தேவனுடைய பார்வை. அதனால்தான் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் அப்படின்னு. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறோம் என்றும் விசுவாசிக்கணும். அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதான் சொல்றாரு பாருங்க, நம்ம இந்த உலகத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுது, நம்ம பேசுறோம் ஒரு ஆதங்கம் தான். இந்த உலகத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுது, எத்தனையோ தலைமுறை போச்சு, எத்தனையோ இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் 800 சில்லற கோடி ஜனங்க இந்த பாப்புலேஷன் இந்த பூமியில இருக்கு, சரியா? எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க. எல்லாருமே தேவன் எல்லாரையும் ரசிக்கணும், எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் என் பிள்ளைங்களா மாறணும் அப்படின்றது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய உள்ளத்தின் இதய துடிப்பு அதுதான். ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? கடவுளே மனுஷனா வந்து நம்ம கை தொடர அளவுக்கு ஒரு சின்ன சிசுவா கருவுல வந்து கன்னி வயிற்றுல வந்து பிறந்து கருவுல வந்து உற்பத்தி ஆகி அது சின்ன பச்சில குழந்தையா வெளியே வந்து தொடர அளவுக்கு நம்ம பார்க்கிற அளவுக்கு வந்துட்டார். மனுஷனா வந்த கடவுள் மனுஷனா வந்தார். அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து வந்து தன் ஜீவனையே கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சுவிசேஷத்தை நம்ம போய் சொல்றோம், எத்தனை பேர் ஏத்துக்கிறாங்க? இல்ல அதான் சொல்றாரு, சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, தேவனுடைய உண்மையை அவமாக்குமா? தேவன் நீதிபரர் சொல்றாரு பாருங்க. இப்போ இவங்க எல்லாம் விசுவாசிக்கலன்னா தேவன் தோத்தவரா? தேவன் தோத்தவர் கிடையாது. தேவன் பார்க்க போனா தேவன் தோல்வி அடைஞ்ச மாதிரி தெரியும். ஏன் பிசாசு தான் ஃபுல்லா டாமினேட் பண்ணுறாங்க அந்த பூமி என்ற மாதிரி தெரியும். ஆனா பார்க்க போனா அது உண்மை கிடையாது. அவர் நீதிபரர், சர்வலோக நியாயாதிபதி, எல்லாரும் நியாயம் தீர்க்கிறவர். அவரு பிசகவே மாட்டார், தப்பே பண்ண மாட்டார். அவரு ஸ்தானத்துல, அவருடைய இடத்துல, அவருடைய வேலையில அவர் பர்ஃபெக்டா வேலை செய்யறாரு. சகல விதமான ஒழுங்கும் கிரமமான தேவன். அவர் கரெக்டா வேலை செய்யறாரு, வேலை செஞ்சு வச்சுக்கிறாரு. மனுஷங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. அதனால்தான் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். தேவன் மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமா, சரீர தேவை, சுக தேவை, ஆவிக்குரிய தேவை, ஆத்ம தேவை, இந்த உலகத்துல இருக்கிற தேவை எல்லாத்தையும் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டார்.